அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களான நீங்கள் இந்த நாளை தவறவிட்டு விடாதீர்கள். அப்படி தவறவிட்டு பாதிப்பு உங்களுக்கு தான் என்ற வகையில் இன்றைய நாள் என்ன நாள், இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் காரடையான் நோன்பு மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. அதாவது மாங்கல்ய பலம் அதிகரிக்க இந்த மாசி மாதத்தில் பெண்கள் தாலி சரடு மாற்ற நல்ல ஒரு நேரமாகவும் இந்த காரடையான் நோன்பு அமைகிறது. எப்படி இந்த காரடையான் நோன்பு ஏற்பட்டது, இந்த காரடையான் நோம்பினுடைய கதை என்ன, இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும், இதனால் யார் யாருக்கு என்னென்ன பலன்கள் என்பதையும் தெரிந்து கொள்வோம். அந்த வகையில காரடையான் நோன்பு இந்த ஆண்டு எப்போது வருகிறது, மாங்கல்ய பலம் அதிகரிக்க பெண்கள் தாலி சரடு மாற்ற நல்ல நேரம் என்ன என்று பார்க்கும்போது அனைத்து விதமான மங்களங்களை தரக்கூடிய விரதம் தான் இந்த காரடையான் நோன்பு ஆகும். தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க, தங்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய, வீட்டில் சுபிக்ஷம் ஏற்பட, இழந்தவை அனைத்தும் பெறுவதற்காக திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் அற்புதமான ஒரு விரதமாக இந்த காரடையான் நோன்பு அமைகிறது. காரடையான் நோன்பு 2026ஆம் ஆண்டில் எப்போது வருகிறது, இந்த நாளில் எப்படி விரதமிருந்து எப்படி வழிபட வேண்டும், எப்போது விரதத்தை துவங்கி எந்த சமயத்தில் நிறைவு செய்ய வேண்டும், தாலி சரடு மாற்றிக்கொள்ள நல்ல நேரம் இது என்பது தொடர்பான விஷயங்களையும் இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்த காரடையான் நோன்பு எப்படி வழிபட வேண்டும் என்று பார்க்கும்போது மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று இந்த காரடையான் நோன்பு. திருமணமான பெண்கள் தங்களின் தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கும் மிக அற்புதமான நோம்பாக இந்த காரடையான் நோன்பு அமைகிறது. தங்களின் கணவர் நீண்ட ஆயுளை பெற வேண்டும், குடும்பத்தில் செல்வம் பெருக வேண்டும் என வேண்டிக் கொண்டு பெண்கள் விரதம் இருக்கும் நாளாக இந்த காரடையான் நோன்பு அமைகிறதுங்க. இதை சாவித்திரி நோன்பு விரதம் என்றும் சொல்வார்கள். இந்த நோன்பு பொதுவாக மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் நாளன்று கடைபிடிக்கப்படுங்க. தமிழகம் மட்டுமின்றி இந்திய மாநிலங்கள் சிலவற்றிலும், அமெரிக்கா, கனடா, தென்னாப்பிரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற சில நாடுகளிலும் பெண்கள் இந்த நோன்பை கடைபிடிப்பது உண்டு. இந்த காரடையான் நோம்பினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது, சக்தியவான் சாவித்திரி கதை அனைவருக்கும் தெரியும். யமதர்மராஜனிடமிருந்து தன்னுடைய கணவரை மீட்டு வரும் அளவிற்கு சாவித்திரிக்கு ஆற்றலை அளித்த விரதமாகும். காட்டில் இருக்கும் போது தன்னுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக அன்னை பராசக்தியிடம் வேண்டி சாவித்திரி இருந்த நோம்பே காரடையான் நோன்பு அல்லது சாவித்திரி விரத நோன்பு என குறிப்பிடப்படுகிறது. அதேபோல் விரதம் இருந்த நாட்களில் சாவித்திரி காட்டில் கிடைத்த பொருட்களை வைத்து கார அடை செய்து அம்பிகைக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டால் இதனாலேயே இன்றும் கார அடை படைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது. காரடையான் நோன்பு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளதுங்க. மார்ச் 15ஆம் தேதி பங்குனி மாதம் துவங்க உள்ளதால் மார்ச் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு கடைபிடிக்க இருக்குது. இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக் கொண்டு தாலிச்சரடு மாற்றிக்கொள்வார்கள். திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணைய அமைய வேண்டும், மனதிற்கு பிடித்தவரை கணவராக அமைய வேண்டும், சத்தியவான் சாவித்திரியை போல் நீண்ட காலம் என்னை பிரியாத வாழ வேண்டும் என கைகளில் மஞ்சள் நிற கயிறு கட்டி கொண்டு வேண்டிக் கொண்டு விரதம் இருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் தாலி சரடு மாற்ற நல்ல நேரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த காரடையான் நோன்பு காலை சூரிய உதயம் துவங்கி மாலை சூரிய அஸ்தமனம் வரை கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும். இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் மார்ச் 14ஆம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதய நேரமான காலை 6:40 மணிக்கு விரதத்தை துவங்கி 6:31 மணி வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அதேபோல் மாலை சூரிய அஸ்தமன நேரமான 6:31 மணி வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இதனால் நோன்பு முகூர்த்தமான மாலை 5:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ளாக நோன்பு சரடு அல்லது தாலி சரடு மாற்றிக்கொண்டு பூஜை செய்து வேண்டிக் கொள்ளலாம். மார்ச் 14ஆம் தேதி பௌர்ணமியுடன் கிரகணமும் சேர்ந்து வருவதால் இந்த காரடையான் நோன்பு இருக்கும் முறை என்ன என்று பார்க்கும்போது அன்னை கௌரியை மனதார நினைத்து வழிபட்டு கார அடை மற்றும் இனிப்பு அடை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். அதேபோல் யமதர்ம ராஜாவின் அருளை பெற
சாவித்திரியை போல் உருகாத வெண்ணெய் படைத்து வழிபட வேண்டும். தாலி சரட்டில் 2 பூக்களை கட்டி அம்பிகையின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து பிறகு கட்டி கொள்ளலாம். விரதம் இருக்கும் பெண்கள் அம்பிகைக்கு படைத்த கார அடையை சாப்பிட்டு மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கணவர் வீட்டில் இருந்து அவரது கைகளால் தாலி சரடினை கட்டி கொள்ளலாம் அல்லது மூத்த சுமங்கலிகள் கைகளால் தாலி சரடு மாற்றிக்கொண்டு விரதம் இருக்கலாம் என கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட இன்றைய நாளில் மேசராசினியர்களான உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே பொருளாதாரத்தை பொறுத்தவரை இதுவரை இருந்த ஏற்ற இறக்க நிலை மாற இருக்குதுங்க. வருமானம் அதிகரிப்பதற்கு வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு. மேலும் சகாயஸ்தானாதிபதி புதனும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் முயற்சித்த காரியங்களில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் நீங்கள் முன்னேற்ற பாதையில் எடுத்து வைப்பீங்க. ஏழரை சனியினுடைய விரயச்சனியினுடைய ஆதிக்கம் தொடர்கிறது. எனவே விரயங்கள் ஏற்படதாங்க செய்யும் என்றாலும் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்குங்க. அதே போல இடம் வாங்குவது பூமி வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலே நல்ல ஒரு இடம் அமையிருக்கு. இருந்தாலும் கூட ஆவணங்களை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து அதற்கு பிறகு கையெழுத்திடுவது நல்லதுங்க. அதே போல் புத்திர பாக்கியத்திற்காக பல வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கும் மேசராசினியர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் சூழ்நிலை ஏற்பட இருக்குதுங்க. அதே போல மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளில் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்பட இருக்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் இறக்கமும் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. கலைஞர்களுக்கு எடுத்த முயற்சியில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். மேசராசினியர்களுக்கு இன்றைய நாளில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல குகன் வழிபாடு குறைகளை போக்கும். அதே போல் இன்றைய நாளில் அம்பிகைக்கு கார அடை சமர்ப்பித்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.